சரியான சம்பவம் எதிர்பார்க்கல. சரியான சம்பவம். உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கையை எதிர்த்து காலை முதல் திமுக தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது உதயநிதியின் கைதுக்கு எதிராக புதுக்கோட்டை மாவட்டம் வள்ளத்திராக்கோட்டையில் திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் அமைச்சர் பர்வேஷ் அவர்களின் காரை மறித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மனோகரன் இணைப்பில் உள்ளார். மனோகரன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். வணக்கம். எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் வள்ளத்தராக்கோட்டையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஷின் காரை திமுகவினர் மறித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு சென்னை செல்வதற்காக தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் அருந்தாங்கில் இருந்து 5 வாகனங்களில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் வள்ளத்தராக்கோட்டை என்ற இடத்தில் அமைச்சரின் கார் வந்து கொண்டிருந்த பொழுது உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திடீரென அமைச்சரின் கார் முன் சாலையில் அமர்ந்து திமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். உதயநிதியை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பினர். இந்த திடீர் மறியல் போராட்டத்தால் சுதாகரித்த காவல்துறையினர் அமைச்சரின் காரை அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். மறியலில் ஈடுபட்ட காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். உதயநிதி கைதை கண்டித்து அமைச்சர் முகமது பர்வேஷ் காரை திமுகவினர் மறியல் செய்து கோஷமிட்டது வள்ளத்தராக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.